ஜெய் குருதேவ். சீக்ரெட் டாக்டரின் 24 ஸ்பீச்சஸ் சொல்கிறா. டைரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறார். மனுஷனோட மேதஸு விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது சின்ன 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 எலக்ட்ரானிக்காக இருக்குது. அந்த எலக்ட்ரானை விட இன்னும் சின்னதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நினைக்கிறா. 12 ராசிக்கே நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறது பற்றி அதுக்கு பயப்படுறோம். கேலாக்சியில் எங்கேயோ போகிறோம். இங்கிலாண்டில் 13ங்கிற நம்பர் இருக்காது. ஹோட்டல்லாம் கூட 12, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும் 14. 13 அப்படின்னா அவளுக்கெல்லாம் பயம். நம்ம பாரதிய மனுஷாளுக்கு 13ன்னா பயம் கிடையாது. க்ஷேத்ரஜ்ஞோ ரேவ மந்திரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோட்சம் சயே விதுர்யாந்தி தே பரம். அதாவது க்ஷேத்ரஜன் இவற்றோட வேறுபாட்டை பிரகிருதியோட செயல் எல்லாற்றிலேருந்து விடுபடுறதையும் யார் ஞான கண்களால் தத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறாளோ அந்த மகாத்மாக்கள் பரமாத்மாவை அடையிறா அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்குமே பௌதிக ஜகத்தில் ஒரு பரிணிதி, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. மனுஷாலோட மேதஸு எக்ஸாம்பிள் கிரகம் பிருத்திவின்னு வச்சுக்கோங்க. எப்போ உள்ள என்டர் ஆகிறோம், தியோசபிக்கல் பாஷையில் என்டர் ஆனாக்க அதில் வந்து 7ங்கிற ஒரு சங்க நமக்கு வருது. பிருத்திவி கிரகத்தோட 6 கிரகம் சேர்ந்து இருக்கும். ஸ்தூல ஜகத்தில் ஃபிசிக்கலில் அதை வந்து குஜன் அப்படிங்கிறா காமமய பதார்த்தத்தோடு இருக்கும். ஆஸ்டர் ஸ்வரூபம் ரூபத்தோடு உள்ள மனசு. பிருத்திவியில் உள்ள கிரகத்தில் ஒரு சின்னதாக ஆலோசனை வருது. காமமய இதில் ஆலோசனை அது நம்மளோட கோரிக்கை, அதாவது விஷாருது. அப்போ ஒரு ஸ்திரம் ஏற்படுறது. அது வந்தாக்க சக்தி வேணும். அதே செவ்வாய் மங்கள்ங்கிறா, அது ஆக்டிவாக மாறுறது. ஆக்ஷன் வந்து நாலெட்ஜாக மாறும். புதன் வந்து நாலெட்ஜுக்கு அதிபதி. முதல்ல ஐடியா, அது வந்து கோரிக்கையாக மாறுறது. கோரிக்கை ஆலோசனை விஷா மாறுறது. காம ஆக ஆரம்பிக்க போகிறது. அதாவது மனசில் அந்த ஒரு தாட்டு வந்து ஒரு விஷ் வரப்போகிறது. அதாவது ஒரு சினிமாவுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வரலாமான்னு நினைக்கிறது. அது நல்லா ஸ்ட்ராங்காக விஷ் ஆயிடுறது. மனசில் ஒரு விஷ் வந்தோடனே என்ன ஆகுது, நம்ம ரொம்ப அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து சினிமா போகணும். எங்கேயாவது வெளியில் போகணுன்னா என்ன, நல்லா ஒரு புடவையெல்லாம் கட்டிண்டு தலையெல்லாம் வாரிண்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா இதுவாக செட்டப் ஆகிடுறோம் நம்ம. அப்போ வந்து சில டைம் என்ன ஆகுது, சினிமா போகலான்னு பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவாள். சரி சினிமா போகிறோம். அப்போ வந்து நம்மளோட கூட வந்தவா என்ன சொல்கிறா, பர்ஸு மறந்துட்டேனே அப்படிங்கிறா. அப்போ என்னாச்சு, நீ தான் டிக்கெட் வாங்கணும். கர்மா. இது இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். இந்த கோரிக்கை வந்ததுனால கிளம்பினோம். சினிமா போனாக்கா இந்த தியேட்டரில் சேர்லெல்லாம் மூட்டை பூச்சி இருக்கும். அந்த மூட்டை பூச்சி கடியில் சினிமா பார்ப்போம். சில சமயம் சினிமா நமக்கு பிடிக்கலன்னாக்கா வெளியில் வருவோம். கோரிக்கை ஆன்டி கோரிக்கை ரெண்டுமே வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸு.
காமமய சரீரத்தில் சினிமா பார்க்கணுன்னு ஆலோசனை வருது. இப்போ நம்ம வந்து சினிமா வேண்டாம், இதை ஸ்பிரிச்சுவலில் உபயோகிச்சுக்கலாம் அப்படிங்கிறோம். சினிமா இல்லை வரும்போது மனசில் ஒரு பிடிக்காத சினிமாவாக இருந்தால் செத்தாலும் இந்த மாதிரி சினிமாவுக்கு வரவே கூடாது அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லலாம்னா, ஒரு கிரகம் இந்த ஸ்திதி வருகிறது அப்படின்னா அந்த ஸ்திதிக்கு போவோம். அது வந்து 7 ப்ராசஸாக மாறுறது. ஒவ்வொரு கிரகமும் மொத்தமும் 7 ஸ்டேட்டாக மாறும். காலத்தை ஊகிச்சுக்கணும். பிருத்திவி வரதை கவனிச்சுக்கணும். எவ்வளோ காலம் ஆச்சு? பிரளயம் வந்தது, அந்த ஸ்திதி போச்சு, அப்புறம் பூஜன் பார்க்க முடியறது, பிரளயத்துக்கு போகலை, மொத்த கிரகமும் பற்றி பேசுகிறோம். பிருத்திவி தயாராகுது. ஏ கிரக ஸ்திதிக்கு போகிறோம், பி கிரக ஸ்திதிக்கு போகிறோம், சி கிரக ஸ்திதி, டி கிரக ஸ்திதி, இ கிரக ஸ்திதி, எஃப் கிரக ஸ்திதி, ஜி கிரக ஸ்திதி. இது வந்து ஒரு ரவுண்டு. இது போன உடனே ரிப்பீட்டடாக 7 டைம்ஸ் ஆகும். அதுபோல் 7 முறை வந்தால் ஒரு கிரக காலம். லைஃப் ஆஃப் த குளோப் 7 டைம்ஸ் போவோம். 7 டைம் போனால் ஒரு குளோபு. ஒரு ரவுண்டு வந்து மகா பிரளயம் அப்படிம்போம். என்ன நடக்கும்? A to Z 7 டைம்ஸ், 7 into 7 49 டைம்ஸ் போகிறது. பிருத்விங்கிற கிரகத்தை ஒட்டி நம்ம சொல்கிறோம். இதை எர்த்து செயின் அப்படிம்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 7 எர்த்து செயின் எப்படி காட்ட முடியும்? 7 செயின் கம்ப்ளீட் ஆக டைம் ஆகும். ஆத்மா, ஸ்பிரிட் அப்படிங்கிறோம். மனசில் 2 ஸ்டேஜ். காமமேல ஆஸ்ட்ரல், ஃபிசிக்கல். 7 எர்த்து செயின் சம்பந்தம் சொல்கிறேன். மெதுவாக நீங்கள் இதை புரிஞ்சுட்டேன்னா, பர்ஃபெக்டாக புரிஞ்சுட்டேன்னா, என்னன்னைக்கு நீங்கள் துவிதத்துவம் பெற முடியும். வேறு வேறு மனுஷனாக கூட பிரகடித்து ஆக முடியும். 1 எர்த்து செயின் வந்து மேலே இருக்கும்போது 2வது எர்த்து செயின் கீழே வரும், வித்தவுட் ஃபார்ம். ஃபிசிக்கல் 1 to 3 ஸ்டான்ஸா, 3 ஸ்டேஜ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி சொல்கிறோம். 4th ஃபிசிக்கல் வருது, அதே டிஃப்ரென்ஸு. ஃபிசிக்கலில் வருது 4th 3rd ஆஃப்டரில் 5th ரெஃப்ளெக்ஷன் ரிப்பீட் ஆகுது. ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த சோலார் குளோப்ஸ் கவுண்டர் பாயிண்ட் ஆகுது. இது ஒரு தடவை கேட்டால் அவ்வளோ ஈஸியாக புரியாது. நீங்கள் இந்த கேட்டுட்டு அந்த மாஸ்டர் சொல்லிருக்கிற அந்த ஸ்பீச்சோட ஒரு தடவை கேட்டு மனசில் வாங்கிக்கணும். தினம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுவோம்ல, ஏர்லி மார்னிங் எழுந்து படிச்சுப்பார், புரியலன்னா 1க்கு 4 தடவை படிச்சுப்பார். இது நமக்கும் அப்ளிகபிள் தான். நமக்கும் இதை வந்து கேட்டு 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 புரிஞ்சுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டு, அதனால் புரியுறது கஷ்டமாக இருக்குது. இது புரியலையேங்கிறதுக்காக நம்ம இது பண்ண வேண்டாம்.
2-3 தடவை படித்து கேட்டப்புறம் அது உள்ளுக்குள்ளே போயிடும். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நன்னா புரியும். 2 பிளானட்ஸ் வந்து வித் ஃபார்மில் இருக்குது. 5, 6, 7 எர்த்து செயின் மென்டல் பிளானில் இருக்குது. கவுண்ட் இன்க்ளூடிங் ரூபா மானசிகம் 24 ஆகுது. 12 அரூபா, 12 ரூபா. ஃபிசிக்கல் பிளானில் 3, அதாவது 4th செயினில் 3 பிளானட் வந்து ஃபிசிக்கலில் இருக்குது, 2 பிளானட் வந்து ஆஸ்ட்ரலில் இருக்குது, 2 வித் ஃபார்மில் இருக்குது. 8 கிரகத்தை பற்றி காமஸ்திதி அப்படிங்கிறோம். 5 ஸ்தூலம் மனசை கொண்டு வந்து நன்னா புரிய வைக்க மாஸ்டர் ட்ரை பண்ணுறார். அதையே சொல்கிறதுக்கு நானும் கௌரியும் ட்ரை பண்ணுறா. ஜாதக ராசியில் 12 ராசி இருக்குது. சொரூப லெவலில் இருக்கும். 12 + 12 24. சீக்ரெட் டாக்டரினில் ஆர்பி ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறா. அக்ஷரம் உள்ள சைன்யம் 20 விதமாக வேலை செய்கிறது. 2 பேருக்கும் மத்தியில் நடக்கிற மேஜிக் காயத்ரி அப்படிம்போம். 24 கிரக காயத்ரி பற்றி சொல்கிறோம். 24 கிரகத்தை பற்றி பேசுகிறோம். ஃபிசிக்கலில் எர்த்து கிரகத்தில் 7 கிரகம் பூர்த்தி செஞ்சுட்டு 7 ரவுண்டு 7 செயின் பூரா ஆக எத்தனை கோடி 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 வருஷம் ஆகும்? இட் இஸ் ஏ சீக்ரெட் டாக்டரினில் இந்த வருஷத்தில் எர்த்து எந்த கிரகத்தில் இருக்குது? இவ்வளோ பெரிய சயின்ஸு. இந்த ஸ்கீம் ஆஃப் எர்த்து சொல்கிறா. இதை வந்து 10 பிளானட் பூரானா சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறோம். சூரியனை வந்து சின்னதாக பார்க்குறோம். 7x7 கிரகம் வந்து 7 முறை சுற்றுறது. அதுபோல் 7 டைம் ஆறுது. அப்போ ஒரு கிரகம் எடுக்கிறது கிரகம் சொல்கிறா. அந்த 10 கிரகம் செஞ்சு 10 முறை சுற்றினா சோலார் சிஸ்டம். இந்த சிம்பிள் சிலபஸ்ஸு எர்த்து வந்து ஒரு பிளானட்டு. 7 சப்சிடரி பிளானட்டில் இருக்குது. அந்த சப்சிடரி பிளானட்டில் எர்த்து எவல்யூஷன் இருக்கும்போது 6 மற்றது இருக்காது, அது காலியாக இருக்கும். 7 லைஃப் ஆக்டிவேட் ஆகும். 7 லைட் ஆக்டிவேட் ஆகும், லைஃப் போகும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். எர்த்து ஒரு ரவுண்டு, 7 ரவுண்டு. அந்த 7 ரவுண்டு 7 தடவை ஆனப்புறம் எவல்யூஷன் அதுபோல் 7 பூரா ஆனால் அனதர் ஸ்டேட் ஆஃப் எவல்யூஷன். ஒரு ரவுண்டு மேஜர் ஸ்கீம். 7 கிரகம் 7 + 7 அது வந்து 7 தடவை ஆகணும். அப்போ 10 இது கிடைக்கும். அந்த 10 முறை செஞ்சாக்க சோலார் சிஸ்டம். இது வந்து சின்ன புக்கு. நம்ம வந்து சின்ன புக்கை படிச்சுட்டு ரொம்ப புரிஞ்சுடுத்து புக்கை நம்ம நன்னா நினைக்கிறோம். இப்போ நீ ரொம்ப நன்னா ஆலோசனை பண்ணிக்கணும். பிண்டாண்டத்திலேயே பிரம்மாண்டம் இருக்குது. சென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், நோன் டு அன்னோன். இதை வந்து நீ நன்னா மாஸ்டர் செய்ய முடியும். 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் உபயோகிச்சு துவாதச ஆதித்ய அஷ்டவசு மத்தியில் இதை பற்றி நன்னா நீ ஆலோசனை பண்ணி செய்ய முடியும். பிரதி ரவுண்டு 7 ரவுண்டு 7 தடவை ஸ்கீம் ஆஃப் ரெவல்யூஷன். நம்ம 4th ரவுண்டில் 4th பிளானட்டில் இருக்கோம்.
2 பிளானட்டு, 2 ஆஸ்ட்ரல் பிளானட், 3 ஃபிசிக்கல் பிளானட்டில் இருக்கும். 2 பிளானட் ஸ்வரூப லெவலில் இல்லாமல் அரூப லெவலில் இருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு தடவை சுவாசம் பிரெத்து எடுக்கும்போது ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை தான் சம்ஸ்காரம் ஆடுது. அதாவது ஒரு விஞ்ஞானி பூம் சயின்டிஸ்ட் சொன்னார், ரேடியேஷன்லாம் ரொம்ப இருக்குது, கம்ப்யூட்டரை ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்திக்கணும், பூம்னு ஒரு வியாதி வரலாம் அப்படின்னார். கம்ப்யூட்டரில் ஜாக்கிரதையாக உபயோகிச்சுக்கல அப்படின்னா கொஞ்சம் வேறு ஏதாவது அனாரோக்கியம் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கார். இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணுறவா, கூலி வேலை செய்கிறவாளும் ஒரே மாதிரி தான் வெயிட் எடுக்கிறா. ஆனால் வெயிட் லிஃப்ட் பண்ணுறவா ஒரு நாளைக்கு 1/2 hour 1 hour இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு மசில்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவள் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் அந்த ஆலோசனை தாட்டு வெயிட் லிஃப்ட்டு செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஆலோசனை பண்ணி பண்ணி அவள் பண்ணும்போது அவளோட மசில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? சுவாசத்தோட ஆலோசனையை கலக்கிறது தான் சம்ஸ்காரம். அடுத்த நாள் எப்படிப்பட்ட மாறுதல் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதை ஆலோசனை பண்ணு. டீப் பிரீத் பண்ணி தூங்கினா ஓகே, ரிசல்ட்டு நீ தான் சொல்லணும். ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் டிட் யுவர் சேக் ஒன்லி. வார்னிங், இன்னொருத்தரை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நீ நினைக்காத. எப்போ பிரெத்து எடுத்து செஞ்சாலும் உனக்கு உன்னோட ஹெல்த்துக்கு செய். மற்றவாடுக்கெல்லாம் நீ வேலை செஞ்சால் அது பலன் இருக்காது. ரிங் பாஸ் நாட்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி எங்கும் போகாது, திருப்பி உங்கள்கிட்டயே தான் வரும். இதை மாதிரிலாம் பண்ணி உன்னோட டயத்தையும் உன்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்காத. கேவலம் உன்னோட ஹெல்த்து, தனிப்பட்ட உன்னோட சாதனை, அதுக்கு நீ பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம்லி பர்சனல், இம்மிடியேட் ரிசல்ட் வரும். என்னோட அனுபவம் இது. எனக்கு ஒருத்தரை மீட் பண்ணணுங்கிற ஒரு தேவையை விட எந்த மனுஷன் என்ன மீட் பண்ணணுங்கிற ஒரு தேவை அதிகமாக இருந்தால் நம்ம நினச்சிண்டு படுத்துண்டாக்க அவள் அந்த ஊரில் இல்லை அப்படின்னாலும் நம்மளை அவள் வெளியூரில் இருந்தாலும் மீட் பண்ணுவாள். இதில் உன்னோட அவசரம் மட்டும் போகாது, உன்னோட தேவை அவளுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கணும் அந்த அளவு இருந்தால் தான் உன்னை பார்க்க முடியும். இந்த மாதிரி நீ பர்சனலுக்கு தான் உபயோகப்படுத்திக்கலாம். மற்றவாளுக்காக நீ பண்ணி அதெல்லாம் வேண்டாத வேலை அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாத. இது வார்ன் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணினா நீ சுவாசத்தை உபயோகித்து சம்ஸ்காரமாக மாற்ற முடியும். உன்னோட பர்சனலுக்கு உபயோகப்படுத்திக்கணும். உன்னோட ஹெல்த்துக்கு, உனக்கு தனிப்பட்ட சாதனைக்கு நீ உபயோகப்படுத்திக்கலாம். மற்றவாளுக்காக நீ இதை பண்ணக்கூடாது. வார்னிங். இதை நீ நன்னா பண்ணினா உனக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ரிசல்ட்டு வரலைன்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். லா கரெக்டு தான், நீ அதை உபயோகிச்சுக்கல. எல்லாரும் கண்ணை முடுங்கும், சுபகாமனா பண்ணலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षद पर्जन्यः
पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात् अपुत्रा पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धना सदना सन्तु जीवन्तु श्रद्धां सदम् ॐ श्रद्धां मेधां यशः प्रज्ञां विद्यां पुष्टिं श्रियं बलं तेज आयुष्यम् आरोग्यं देहि मे हव्यवाहन ॐ शान्ति शान्ति शान्तिः असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय स्वार्धं मा परमात्मं गमय अव्यवस्था मा सुव्यवस्थं गमय ॐ शान्ति 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 शान्तिः जय गुरुदेव।